செப்பனியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது. அங்க ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறார்? வாசிக்க கேட்போமே. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் இரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். இந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. கர்த்தர் நம் நடுவில் இருந்தால் அவர் ரட்சிப்பார். உங்க நடுவில் அவர் இருந்துட்டா உங்களை ரட்சிக்க ஆரம்பிக்கிறார். அவரின் மேல் வைத்திருக்கிற அன்பின் மித்தம் அமர்ந்திருப்பாரா. அதாவது ரட்சிப்பு என்பது பாதுகாப்பு, ரட்சிப்பு என்பது சுகம், ரட்சிப்பு என்பது விடுதலை, ரட்சிப்பு என்பது மேன்மை, ரட்சிப்பு என்பது அடைக்கலம். அந்த அடைக்கலத்தின் தெய்வம் உங்களோடு கூட இருக்கணும்னு சொன்னா கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடக்கும் போது உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் உங்களை சுற்றி நின்றாலும், எப்படிப்பட்ட செங்கடல் உங்களுக்கு முன்னாடி இருந்தாலும், எப்படிப்பட்ட அசுத்த கிரிகள் உங்களுக்கு முன்னாடி இருந்தாலும், எப்படிப்பட்ட மந்திரம் மாந்திரிகள் செய்வீர்கள் பிள்ளைசொல்லிகள் ஏவர்கள் எப்படிப்பட்டதை நீங்கள் சுமந்து கொண்டு நடந்து கொண்டு உங்களுடைய வழியில் அவைகள் குறுக்கே நின்றாலும், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு நடக்கிற வரைக்கும், உங்களோடு இருக்கிற வரைக்கும் ஒரு தீங்கும் உங்களை துக்கப்படுத்தாது, ஒரு காரியங்களும் உங்களை தொடாது. யாபே சொல்லும் போது அப்படித்தான் ஜெபித்தார். எவ்வளவு அழகா தெரியுமா ஜெபித்தாரு? ஆண்டவரே, உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய கரம் உங்க கூட இருக்குமானால் எந்த தீங்கும் உங்களை துக்கப்படுத்தாது, எந்த சத்ருவின் கிரியும் உங்களை துக்கப்படுத்தாது. நீங்க முதலாவது அவருக்கு கீழ்ப்படியணும். நீங்க கீழ்ப்படிந்தா எப்படிப்பட்ட பொல்லாத சத்துருடைய ஆதிக்கங்களும் கோபங்களும் உங்களுக்கு கீழ்ப்படிந்திருக்கும். அது உங்களை தொடவே தொடாது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. கீழ்ப்படிதல் ரொம்பவும் அவசியமா இருக்கிறது. மனிதனுக்கு அல்ல, மனுஷிக்கு அல்ல, மற்றவங்களுக்கு அல்ல, தேவனுக்கு கீழ்ப்படிந்து வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடக்கும் போது முதல்ல சொல்றாரு, ஒருவனும் உன் மேல கை போடுவதில்லை. இரண்டாவது சொல்றாரு, உன் ஜெபம் கேட்கப்படும். மூணாவது சொல்றாரு, உன் நடுவுல நான் இருக்கிறேன், உன்னை நான் ரட்சிக்கிறேன் அப்படிங்கிறார். உங்க நடுவுல இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம் என்பதை மறந்து போய் விடாதீர்கள். தாவீதோடு கூட இருந்தார். கோலியாத்தை வீழ்த்தும் போது ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் வந்திருக்க, நானோ இஸ்ரவேலின் ராணுவனுடைய தேவ பலத்துல வந்திருக்கிறேன்னு சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ பலன் என்பது உங்களோடு கூட இருக்குமானால் உங்களை ஒரு சத்துருவுக்குள்ளும் தொடாது. தேவ பலன் என்பது அவர் கூட இருக்கிறதற்கு சமம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. நீ எவ்வளவு பலவீனப்பட்டு கிடந்தாலும் என் தேவனுடைய பலன் உனக்கு பரிபூரணமாய் விளங்கும் என்று சொன்னார் இல்லையா? அந்த பரிபூரணமான அந்த பலனை பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் அவருக்கு கீழ்ப்படியுங்கள்.